பிரைஸ் தி லார்ட். போதகர் ஸ்டில்மேன் மார்டின் என்பவர் ஒரு புகழ்பெற்ற போதகர். அநேக சபைகளுக்கு சென்று கூட்டங்கள் நடத்தி தேவனை குறித்து பேசி வந்தார். ஒருமுறை தொடர் கூட்டம் ஒன்று நடத்தி கொண்டிருந்த போது அவருடைய மனைவி சுகவீனம் அடைந்தார்கள். மனைவியை படுக்கையில் விட்டுவிட்டு பிரசங்கம் செய்வது எப்படி என்று யோசித்த போதகர் மார்டின் தொலைபேசியில் கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்தவர்களை அழைத்து தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையை எடுத்து கூறி தன்னை மன்னித்து விடுமாறு பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய கோட்டின் நுனியை யாரோ இழுப்பதை உணர்ந்து திரும்பி பார்த்தார். அங்கே அவரது சிறு மகன் நின்று கொண்டிருந்தான். அவன் தகப்பனை பார்த்து, அப்பா, நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய செல்லும் போது தேவன் அம்மாவை கவனித்துக் கொள்ள மாட்டார் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டான். அந்த கேள்வி அவருடைய மனதை தொட்டது. தொலைபேசியை வைத்துவிட்டு ஊழியத்திற்கு புறப்பட்டார். என கருமையானவர்களே, ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்கள் அநேக இன்னல்களில் துன்பப்பட்டு நம்மை விசாரிக்க ஒருவருமே இல்லையே என சோர்ந்து போய் விடுவதுண்டு. அம்புகளை எய்து புறாக்களை பிடிக்கும் வேடன் கீழே விழுந்த புறாக்களை பற்றி கவலைப்பட மாட்டான். உயர பறக்கும் புறாவை அடித்து வீழ்த்துவதில் தான் கவனம் கொள்வான். அதே போலவே ஆத்தும ஆதாயம் செய்யும் ஊழியர்களை பார்த்து சாத்தான் சந்தோஷப்படுவதில்லை. அவர்களை ஊழிய பாதையிலிருந்து வழிவிலக செய்வதற்கு தன்னால் இயன்ற யுக்திகளை எல்லாம் அவன் உபயோகிப்பான். குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, சரீர பிரச்சனை என பலவிதமான பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு மனம் சோர்வுற செய்வான். எலியா தீர்க்கதரிசி எத்தனையோ அற்புதங்களை செய்தவர். மரித்தவனை உயிரோடே எழுப்பினவர். 450 பாகால்களின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பு கர்த்தரே தெய்வம் என சவால் இட்டவர். ஆனால் ஏசபேலுக்கு பயந்து, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என சூரை செடியின் கீழ் போய் படுத்து நித்திரை பண்ணினான். கர்த்தருடைய தூதன் அவனை தட்டி எழுப்பி 2 முறை போஜனம் கொடுத்து, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது எலியா எழுந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் நடந்து ஓரேப் என்னும் தேவ பர்வதம் மட்டும் வந்தான். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் அதிகம் உண்டு. சோர்ந்து போகாதிருங்கள். நாம் ஊழியத்தில் ஈடுபடும் போது என்ன பிரச்சனை, சோதனை வந்தாலும் மனம் சோர்ந்து போகாதீர்கள். இன்னும் அதிகமாய் தைரியமாய் ஊழியத்தில் ஈடுபடுவோம். நம்மை விசாரிக்க, கவனிக்க கர்த்தர் உண்டு. ஆகவே தைரியமாய் கர்த்தரின் ஊழியத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.